Hello everyone, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு தாவரவியல் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியத்துக்கான பாட்னி கொஷின் பேப்பர் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024. டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு, டைமிங் வந்து 3 hours கொடுத்துருக்காங்க. 15 1 மார்க் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. மேக்னட்டோசோம் என்றால் என்ன, ஆம்பர் என்பது என்ன, எப்பிரிவு தாவரம் ஆம்பரை தெரிகிறது, இலையின் பணிகள், டட்டுரா மெட்டல் தாவரத்தின் சூலக வட்டம் குறித்து எழுது, மூடிய மைட்டாசிஸ் என்றால் என்ன, ஸ்வெட்டர் அயனி, நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சைகளால் தாவரங்களில் ஏற்படும் 3 நோய்கள், பிளக்டோஸ்டில் ரொம்ப முக்கியம், இலைத்தொழில் தண்டு குறிப்பு வரைக, கூட்டுக்கனி திரள்கனியிலிருந்து வேறுபடுத்துக, ரெசியூனஸ் கம்யூனிசிஸ் தாவரத்தின் ஆண்மலரின் பண்பு 3 எழுது, மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், கூட்டுசாவி இயக்க முறையில் நொதி செயல்பாடு, பிளாஸ்மா சிதைவு நல்லா படிச்சுக்கோங்க, பிளாஸ்மாலைசிஸ், சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகள் 3 படித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆப்பிள் எக்ஸாம் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஸ்டினை மட்டும் நல்லா படிங்க. இதில் இருந்தால் கேட்பாங்க. தாவர வளர்ச்சியினை அளவிட உதவும் வில் ஆக்சனோமீட்டர் ஆகவே எழுது, மைட்டோகாண்ட்ரியாவின் உட்சவில் நடைபெறும் வினைகள், ஆஞ்சியோஸ்பம் பூச்சுண்ணும் உணவூட்ட முறை, சாற்றுக்கட்டைக்கும் வைரக்கட்டைக்கும் இடையே உள்ள வேறுபாடு, டிஎன்ஏவின் பண்பு, தாவர செல்லின் நுண்ணமைப்பை படமறிந்து பாகம் குறி, உயிரி பல்வகை பாதுகாப்பில் தேசிய பூங்காவின் பங்கு, சூழ் ஒட்டு முறையின் வகையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்த என கருதுகிறாயா, உனது விடையினை நியாயப்படுத்த, ஐம்பிரிவு வகைப்பாட்டினை வெறி அதன் நிறைகுறைகள் குறிப்பு சேர்க்கவும். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இம்பார்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு, 1 மார்க் வந்து 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க்கு நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 24வது கொஸ்டின் கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையிலி 6 × 2 12. இலையின் முதன்மை பணிகள் அவை, தேசிய உலர் தாவர நிலையங்களின் பெயர்களை எழுது, ஊடுருவல் மின்னோக்கியின் முக்கியத்துவம், G1 நிலையில் செல்கள் பகுப்படாமல் தடைப்பதற்கு காரணம், வேறுபடுத்துக, திறந்த வாஸ்குலர் கற்றை, மூடிய வாஸ்குலர் கற்றை, நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், வளிமண்டல நைட்ரஜன் அதிகமாக இருந்தாலும் தாவரங்கள் அதனை பயன்படுத்த முடியவில்லை ஏன், ஒளி பாஸ்பாரிகரணம். 33வது கொஸ்டின் கம்பல்சரி. இதில் பாசிகளுடைய பசுங்கணிகம் வடிவம் தனித்தன்மை நல்லா படிச்சுக்கோங்க. கூட்டுக்கனி திரள்கனி வேறுபடுத்து, உட்கருவுடைய பணிகள், அதே மாதிரி தொடர்ந்து பகுப்படையும் திசு ஆக்கு திசுவாகும், பக்க ஆக்கு திசுவின் செயல்பாட்டை இதனுடன் ஒப்பிடு, கால்மோடூலின் பற்றி சிறுகுறிப்பு, வேறுபடுத்துக, கற்றை காம்பியம் கட்டடை காம்பியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. சைக்கஸ் கூட்டிலை காம்பின் உள்ளமைப்பு, ஆணிவேருடைய உருமாற்றம், யூப்பர்பிஎஸ்சி குடும்பத்தின் ஏதேனும் 5 பொருளாதார முக்கியத்துவம், ப்ரொகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்கான வேறுபாடு, ஆர்என்ஏவின் வகைகளை வரி, தண்டு வாஸ்குலர் கேம்பியத்திற்கு வெளியே காணப்படும் திசுக்கள், வேறுபடுத்தி C3C4 பிளான்ஸ், இஎம்பி வழித்தடம் ஒட்ட விளக்கப்படம் வரைக, திட்டமிடப்பட்ட செல் இறப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். வீடியோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தாவரவியல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024. 12th ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிறைய பேர் 11th பாட்னி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். 70 மார்க் எக்ஸாம் பேட்டர்ன். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் ப்ளஸ் 5 மார்க் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி நல்லா பார்த்துக்கோங்க. எலாட்டர்கள் என்றால் என்ன, வேறுபடுத்துக, அவிசினியா டிராஃபா, பொலினியம், புரோட்டோபிளாச கோட்பாடு, இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை படம், டயலசாய்ட் என்றால் என்ன, நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு வேறுபடுத்துக, பிசிடி வரையறு, குவாண்டசோம்கள் என்றால் என்ன. அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக, காற்று சுவாசத்தின் போது ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகும் அந்த நிகழ்வு, நீர் ஊடக வளர்ப்பு,
புறத்தோல் திசு தொகுப்பின் பணிகள், மொனிரா சிறப்பியல்பு, பிளக்டோஸ்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம், மியாசிஸ் முக்கியத்துவம், கூட்டுக்கனி திரள்கனி வேறுபடுத்துக்க நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து வரம்புடைய கிளைத்தல், வரம்பற்ற கிளைத்தல் ஒப்பீடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையிலி. ஸோ 5 மார்க் இது. இதில் பார்த்தீங்கன்னா பேஜோடைய சுழற்சி, தண்டின் உருமாற்றம் அட்டவணை, இதழமைவு என்றால் அதன் வகைகள் எடுத்துக்காட்டு, டட்டுரா மெட்டல் மலர் வரைபடம் ரொம்ப முக்கியம், ப்ரோகேரியட் யூகேரியட்டுக்குள்ள வேறுபாடு நல்லா படிச்சுக்கோங்க, நைட்ரஜன் சுழற்சி படிநிலைகளை வரி, அதே மாதிரி நீ புதியதாக வீடு கட்டும்போது மரக்கடைக்கு சென்று மரம் வாங்கும் பொழுது நேர்த்தியான கட்டையினை எவ்வாறு தேர்ந்தெடுப்பாய், அதிகமான ஒளியும் அதிக ஆக்சிஜன் செறிவும் காணப்படும் போது எவ்வகை வழித்தொடும் தாவரங்களில் நடைபெறும், கிளைகாலிசிஸ் படிநிலை ரொம்ப ரொம்ப படிச்சுக்கோங்க, கிளைகாலிஸ் கிராப்பு நல்லா படிச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். மறக்காத மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 11th பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியத்துன்னு சொல்லி ஆப்பேலி எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் 2024 நம்ம தான் அதிகமாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ ஆசிரியர். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024, பியூர் சயின்ஸ் பாட்னி டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக ஆப்பேலி எக்ஸாமினேஷனுக்கு பியூர் சயின்ஸ் பாட்னி 11th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் எல்லாம் படிச்சுக்கோங்க. டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. ஸோ தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லி நம்ம தான் அதிகமாக ஆப்பேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 11th பாட்னி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம மாணவ ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்பேலிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 70 மார்க் பேட்டர்னு, 1 மார்க் வந்து 15 இருக்குது, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆனால் படிச்சுக்கோங்க. கம்பல்சரி 24. இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரெசினஸ் கம்யூனிசிஸ் தாவர பெண்மலரின் வரைபடம், பீரிங்கிஸ் கிளைரேடா என்றால் எடுத்துக்காட்டு, நீரியல் திறனை கட்டுப்படுத்தும் கூறுகள், ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாடை எழுது, தாவரவியலின்படி கட்டை என்பது என்ன, ரிச்மண்ட் லாங் விளைவு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் 33 கம்பல்சரி, 6 × 3 18, லைக்கன் பொதுப்பண்பு 3 எழுது, சுழலொளி பாஸ்பரிகரணம் சுழலாவொளி பாஸ்பரிகரணம் வேறுபடுத்துக, பாசிகளின் பசுங்கணிகம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, ஏன், செல்சுவரின் பணிகள் எழுது, கீழ்கண்டவற்றிற்கு கலைச்சொல் தருக. ஒரு வளமற்ற மகரந்தத்தாள்கள், அதே மாதிரி கீழே டயலசைட்கள் குறிப்பு வரைக, சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாசைவு 0 ஏன், மூப்படைதல் என்றால் என்ன, தாவர செல் படம் வரைந்து பாகம் குறி ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஆப்பேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 பாட்னிக்கு அப்படியே கேட்பாங்க. 5 உலக வகைப்பாடு, ஜிம்னாஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு, தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைகனி வகை, டிஎன்ஏவின் பண்பு, இருவித்திலை தாவரத்தண்டு உருவித்திலை தாவரத்தண்டு வேறுபாடு, வாஸ்குலர் கேம்பியத்துக்கு காணப்படும் திசு விவரி, நீராவி போக்கு வீதத்தை பாதிக்கும் காரணிகள், ஆஞ்சியோஸ்பம் பூச்சி உணவூட்டும் முறையினை எழுது, சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவு, கேல்வின் சுழற்சி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆப்பேலி எக்ஸாம் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். தேங்க்யூ.